வணக்கம். நாளைக்கு உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி இன்டர்வியூ இல்ல நாளன்னைக்கு மனசளவுல 100% கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்றத மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்படி மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மொமெண்ட்ல இருந்து இன்டர்வியூ மெம்பர்ஸோட நீங்க கனெக்டடா இருக்கீங்க. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்களோ அதை அவங்க கேட்பாங்க. எதுக்காக கேட்கறாங்க? நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. எதுக்கு தெரியணும்? இந்த சமூகத்தையும் நாட்டையும் சிறப்பா ஆழ்வீங்க அப்படின்ற அந்த எண்ணத்தை அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்ககிட்ட கேள்வி கேட்கறாங்க. உங்ககிட்ட அதுக்கான வேல்யூஸ் எல்லாம் இருக்கு. அதை நீங்க வெளிப்படுத்த வேண்டியதுதான் அந்த மொமெண்ட். சோ அந்த ஹாஃப் அன் அவர்ல நீங்க நிச்சயமா பெஸ்டா வாழ்ந்தே ஆகணும் அப்படின்ற அந்த எண்ணம் தான் மேலோங்கி இருக்கணும். அப்படி அந்த எண்ணம் இருந்தா நீங்க யார் அப்படின்றத வெளிப்படுத்துறதுல தவறவே மாட்டீங்க. இந்த உணர்வோட இன்டர்வியூக்கு போங்க. கான்பிடென்டா நீங்க யார் அப்படின்ற அந்த அடையாளத்தை காமிக்கிறதுக்காக. எதுக்காக? நாட்டையும் சமூகத்தையும் நான் சிறப்பாக ஆழ்வேன் என்ற அந்த எண்ணத்தை மனசுக்குள்ள ஆழமா வச்சுக்கிட்டீங்கன்னா பதில் தன்னால வரும். ஆல் தி பெஸ்ட். டூ தி பெஸ்ட் ஃபார் த மொமெண்ட்.